கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நமக்கு தெரிந்ததான ஒரு பகுதியை உங்கள் மத்தியிலே தியானிக்கும்படியாக ஆண்டவர் என்னுடைய உள்ளத்திலே ஏவினார். லாசருவை உயிரோடு எழுப்பின சம்பவம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அத்தியாயம் 57 வசனங்களிலும் அதை குறித்ததான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் சில முக்கியமான காரியங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு சுட்டி காட்டவும், அதன் நிமித்தமாக ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சில பாடங்களை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் தாமே அதற்கு நமக்கு உதவி செய்யும்படியாக அதற்கு முன்பாக ஒரு நிமிடம் நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு கூட துதிக்கிறோம். இப்பொழுதும் அந்த யோவான் 11ஆம் அத்தியாயத்தை நாங்கள் தியானிக்கும் போது அதில் உள்ள முக்கியமான காரியங்களை நாங்கள் அறிந்து கொள்ளவும், அதன் நிமித்தம் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அபியாசப்படுத்துவதற்கான வழிமுறைகளை நாங்கள் கற்றுக்கொள்ளவும் கர்த்தர் இந்த நாளிலே எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். பேசுகிற எனக்கும் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் மாற்றும். நீங்கள் முற்றிலும் ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. உண்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். யோவான் 11ஆம் அத்தியாயம் 57 வசனங்கள் அந்த லாசரு உயிரோடு எழுப்பினதை குறித்து, அங்கு வருகிறதான வித்தியாசமான மனிதர்களை குறித்தும் நாம் தியானிக்க முடியும். இந்த லாசரு பெத்தானியாவை சேர்ந்தவர். பெத்தானியா என்பது எருசலேமுக்கு அருகே ஒலிவமலை சரிவிலே ஒரு 2 மைல் தூரத்திலே இருக்கிறதான ஒரு கிராமம், பெத்தானியா என்கிற ஒரு கிராமம். லூக்கா 16ஆம் அத்தியாயத்திலே ஐஸ்வர்யவான் லாசர் என்கிற ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். அந்த லாசரும் இவரும் 2 வித்தியாசமானவர்கள், இருவரும் ஒருவர் அல்ல. அதை நன்றாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த லாசருவை உயிரோடு எழுப்பின ஒரு சம்பவத்தை நாம் தியானிக்கும் போது, நம்மை ஆண்டவர் உயிரோடு எழுப்பினது, நாம் பிறப்பின்படி நாம் எல்லாரும் ஆண்டவருக்கு சொந்தம். ரட்சிப்பிலே நாம் திரும்ப 2வது தடவை அவருக்கு சொந்தமாகிறோம், மீண்டும் பிறக்கும்போது. அதுபோல ஞானஸ்நான சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் நாம் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கும்போது நாம் பிறப்பிலே திரும்ப 2வது தடவையாக நாம் அவருக்கு சொந்தமாகிறோம். அதையும் இந்த லாசரு சம்பவத்திற்கு ஒப்பனையாக நாம் சொல்லலாம். இந்த பெத்தானியாவிலே லாசருவும் அவனுடைய 2 சகோதரிகள் மார்த்தாளும் மரியாளும் ஆக 3 பேர் அந்த வீட்டிலே வசித்து வந்தார்கள் என்று பார்க்கிறோம். இவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அதிகமாக நேசித்தார்கள். அதே போல இயேசுவும் ஆண்டவரை அந்த 3 பேரையும் அதிகமாக நேசித்தார் என்று யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அத்தியாயம் 5வது வசனத்திலே வாசிக்கிறோம். எனவே சுருங்க சொல்லுவோமே ஆனால், இயேசு கிறிஸ்துவுக்கு நெருங்கின ஒரு குடும்பம் என்று நாம் வைத்துக்கொள்ளுவோம். இந்த மார்த்தாள் மரியாள் ஆகிய 2 பேரிலும் மரியாள் இயேசுவை அதிகமாக நேசித்தாள். தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினாலே நற்சாட்சி பெற்றதை லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அத்தியாயம் 42வது வசனத்தின் மூலமாக நாம் வாசிக்க முடியும். மேலும் அந்த பரிமள தைலத்தை அவரது பாதங்களிலே பூசி தலைமயிரால் துடைத்தவள் இந்த மரியாள் தான். இது எப்பொழுது நடந்ததென்றால், லாசருவை உயிரோடு எழுப்பின பிறகு இந்த இயேசு கிறிஸ்து பாடுபடுவதற்கு முன்பாக இந்த சம்பவம் நடந்ததென்று வேத பண்டிதர்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள். அடுத்ததாக நாம் இந்த சம்பவத்திலே கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், அந்த இயேசுவினிடத்தில் லாசரு இறந்ததை அவர்கள் இயேசுவினிடத்தில் அறிவிப்பதற்காக ஆட்கள் அனுப்பினார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் நடக்கிற எல்லா சம்பவங்கள் அல்லது நடக்கப் போகிற சம்பவங்கள் அல்லது எது நடக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோமோ அந்த காரியங்களை நீங்களும் நானும் இயேசுவினிடத்தில் அறிவிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். நம்முடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அவர் ஒருவர் தான் நமக்கு நிரந்தர பரிகாரி. அவர் ஒருவர் தான் மாயமற்ற பரிகாரி. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நமக்கு உதவி செய்ய வல்லவர்.
எனவே நாம் இயேசுவினிடத்தில் சொல்ல நாம் பழக வேண்டும். இது நம்முடைய ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை காட்டுகிறது. தினமும் அதிகாலையில் எழும்பி ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து நம்முடைய காரியங்களை அவரிடத்தில் சொல்லும்போது, ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பத்தோடு சொல்லும்போது நாம் அங்கே ஒரு உயிர் மீட்சியை காண முடியும். அடுத்ததாக நாம் பார்க்க வேண்டிய முக்கியமான காரியம் 11ஆம் அத்தியாயம் 4வது வசனத்தில் லாசரின் மரணத்தை கேள்விப்பட்ட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் கலக்கம் அடையவில்லை. வேதம் சொல்கிறது அவர் கலக்கம் அடையவில்லை. அதற்கு மாறாக 3 காரியங்களை அவர் சொல்லுகிறார். இது மரணத்திற்கு ஏதுவானதல்ல என்று முதல்ல சொல்லுகிறார். 2வது இது தேவ நாமம் மகிமைப்படுவதற்கு ஏதுவானது என்று சொல்லுகிறார். 3வதாக இந்த தேவநாமம் மகிமைப்படுவது மாத்திரமல்ல, குமாரன் ஆகிய கிறிஸ்துவின் நாமமும் மகிமைப்படும் என்று தன்னுடைய நாமம் மகிமைப்பட போவதை குறித்து சொல்லுகிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் தோல்விகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், வேதனைகள், நிந்தைகள், அவமானங்கள் அல்லது என்ன செய்வதென்று தெரியாதிருக்கிற சூழ்நிலையிலே அன்றைக்கு ஆண்டவர் கலங்காமல் இருந்தது போல நீங்களும் நானும் கலங்காமல் இருப்பது நமக்கு நல்லது. அந்த ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது சில நேரம் அந்த பிரச்சனைகள் மூலமாக, அந்த போராட்டங்கள் மூலமாக நமக்கு ஒரு விடுதலை மாத்திரம் வருவதல்ல, மற்றவர்களுக்கு மத்தியிலே தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்கு அது ஏதுவாக இருக்கும். எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் வந்ததான போராட்டங்கள் அநேகர் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு ஏதுவாக அமைந்தது என்று சொன்னால் அது மிகையாகாது. உங்களுடைய வாழ்க்கையிலும் அது போன்ற அனுபவம் இருக்கலாம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, முக்கியமான ஒரு லெசன் அல்லது ஒரு பாடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது இந்த வசனத்திலிருந்து கலங்க வேண்டிய அவசியமில்லை. கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன், பயப்படாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 366 தடவை வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு நாளைக்கு ஒரு தடவை என்று எடுத்துக்கொண்டாலும் கூட எல்லா நாளும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறவராயிருக்கிறார். சீசர்களிடத்தில் அவர் கூறும்போது லாசரு நித்திரை அடைந்திருக்கிறார் என்றார். லாசரு மரிக்கவில்லை, அவர் நித்திரை அடைந்திருக்கிறார் என்றார். அந்த எழுப்ப போகிறேன் என்றார். லாசர் நித்திரை அடைந்திருக்கிறார், நான் போய் அவரை எழுப்ப போகிறேன் என்று சொன்னார். மரித்து போனார் என்று அந்த பதத்தை அவர் பயன்படுத்தவில்லை. மரியாளிடத்தில் சொல்லும் போதும் 11ஆம் அத்தியாயத்திலே 11வது வசனம் 23 26 வரை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால், உன் சகோதரன் உயிர் தெழுவான் என்றார். அவர்களால் அதை விளங்கி கொள்ள முடியவில்லை. அவர் இறந்து விட்டார், கல்லறையிலே அடக்கம் பண்ணி விட்டார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் அவன் லாசர் நித்திரை அடைந்திருக்கிறான். மரியாளிடத்திலே சொல்லுகிறார் உன் சகோதரன் உயிர் தெழுவான் என்று சொல்லி மீண்டும் 2 நாட்கள் அவர் தான் இருந்த இடத்திலே தங்கியிருக்கிறார், தாமதிக்கிறார். உடனே அவர் புறப்பட்டு வரவில்லை. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அநேக காரியங்கள் நாம் நினைப்பது போல நடக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய சம்பவங்கள் இதோடு முடிந்ததென்று நாம் நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் அதை அப்படி பார்ப்பதில்லை. பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலுக்காக காத்திருக்கிறார். லாசரு மரித்து போனார் என்று அவருக்கு தெரியும். ஆனாலும் உயிரோடு எழுப்ப போகிறபடியினாலே அவன் நித்திரை அடைந்திருக்கிறான், அவன் உயிர் தெழுவான் என்று அப்படிப்பட்ட பதங்களை பயன்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் மரணத்திற்கு ஏதுவான வியாதிகள் வந்தாலும் அல்லது மரணத்திற்கு ஏதுவான சூழ்நிலைகள் நம்மை நிறுத்தி ஏவினாலும் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் இருப்போமேயானால் அந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மை உயிர்ப்பிக்க, நமக்கு ஒரு புதிய ஒரு வாழ்வை தருவதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். 11ஆம் அத்தியாயம் 15வது வசனத்தையும் 45வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால், லாசர்வின் உயிர்த்தெழுதலில் சீசர்களும் மற்றவர்களும் விசுவாசம் உள்ளவர்களாவார்கள் என்று சொன்னார். முதல்ல சொன்னார் அவன் நித்திரையாயிருக்கிறான், அவன் உயிர்த்தெழுவான், இது மரணத்திற்கு ஏதுவல்ல, இது தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்கு ஏதுவானது, குமாரனும் மகிமைப்பட போகிறார் என்று சொன்னவர் இப்பொழுது அடுத்த ஆவிக்குரிய அறுவடையை கட்டளையிடுகிறார். அவர் என்ன சொல்கிறார், அவரோடு கூட இருக்கிற சீசர்களும் அங்கு வந்திருக்கிற எல்லா ஜனங்களும் இது நிமித்தமாக விசுவாசம் உள்ளவர்கள் ஆவார்கள் என்று சொல்கிறார். ஒரு விசுவாசத்தில் ஒரு பெருக்கம் உண்டாகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் கடல் அலைகளைப் போல போராட்டங்கள், ஒரு வலது
நம்முடைய சோதனைகள் நம்மை நெருக்கி ஏவும்போது ஒன்றை மாத்திரம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவதற்கு அது ஏதுவாக இருக்கிறது. அந்த போராட்டங்களிலே சோர்ந்து போய் அப்படியே அமிழ்ந்து போவதற்காக ஆண்டவர் நமக்கு போராட்டங்களை அனுமதிப்பதில்லை. அந்த போராட்டங்களை மேற்கொள்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருப்பதினால் நாம் வெற்றி அடையும் போது நம்முடைய விசுவாசமும் அது பெருகுவதற்கு ஏதுவாய் காணப்படுகிறது. அந்த 11ஆம் அத்தியாயம் 21, 22 வசனங்களை நீங்கள் வாசிக்கும்போது அந்த மார்த்தாளும் மரியாளும் இயேசுவினிடத்திலே வருகிறார்கள். தங்கள் சகோதரன் மரித்து போன காரியத்தை சொல்லுகிறார்கள். அவர்கள் தங்களுடைய விசுவாசத்தை தாழ்மையுடன் அவரிடத்திலே அறிவிப்பதை நீர் பார்க்க முடியும். அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? நீர் இங்கே இருந்திருப்பீரேயானால் என்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டான், அவன் உயிரோடு இருப்பான் என்று ஆண்டவருடைய விசுவாசத்தை அவர்கள் அறிக்கை பண்ணுகிறார்கள். விசுவாசத்தை அவர்கள் கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் சொல்லும்போது என்ன சொல்லுகிறார்? 2 பேரும் என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள்? ஆண்டவரே என்று தங்களை தாழ்த்தி அவரை தேவகுமாரன் என்று அறிக்கையிட்டு அவருடைய வல்லமையை அவர்கள் அறிக்கையிடுகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் இதுபோன்ற சூழ்நிலைகளில் காற்றையும் கடலையும் அதட்டின ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதையும், எரிகோவின் கோட்டைகளை நிர்மூலமாக்கினவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதையும், பிரவாகித்து ஓடி வருகிற யோர்தானை குவியலாய் நிறுத்தினவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதையும், செங்கடலை 2ஆய் பிளந்து வெட்டாந்தரையாய் மாற்றினவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதையும் நாம் அறிக்கை சொல்ல வேண்டும். அப்பொழுது இயேசு அவர்களிடத்தில் சொன்னதான காரியம் என்னவென்றால், அவன் உயிர்த்தெழுவான், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்கிறார். ஆண்டவருடைய வார்த்தைகளை பாருங்க. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஒரு மனிதனுக்கு என்னால் ஜீவனை கொடுக்க முடியும், ஒரு மனிதனை உயிர்த்தெழ முடியும். நீங்களும் நானும் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தனி மனிதனும் இந்த பூமியிலே உயிர்த்தெழுந்தவர்கள் தான். அவரால் புதிய ஜீவனை பெற்றவர்கள் தான். நம்முடைய பழைய வாழ்க்கை, பழைய மனுஷனை நாம் களைந்து விட்டு ஒரு புதிய மனுஷனை தரித்து கொண்டு இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் பின்பற்றுகிறோம் என்றால் அதுவும் ஒரு வகையிலே அது ஒரு உயிர்த்தெழுதல் தான். அது ஒரு புதிய ஜீவனை பெறுகிற அனுபவம் தான். அப்பொழுது மார்த்தாள் சொல்கிறாள், நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அறிக்கையிடுகிறார். விசுவாசத்தை அறிக்கையிட்டார்கள், அவர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அறிக்கையிட்டார்கள், அவருடைய வல்லமையை குறித்து அறிக்கையிட்டார்கள். அதே அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். எந்த சூழ்நிலையிலே அறிக்கையிடுகிறார்கள்? சகோதரன் அடக்கம் பண்ணப்பட்டு கல்லறைக்குள்ளே இருந்து நாறிக்கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே அந்த பிரேதம் அழுகி நாறிக்கொண்டிருக்கும். அதுதான் உலக பிரகாரமாய் நடக்கக்கூடிய காரியம். அந்த வேளையிலும் அவர்கள் கலங்காமல் தேவனை குமாரனாகி ஆண்டவரை குமாரனாகி கிறிஸ்து என்றும், நீர் இருந்திருப்பீரேயானால் என்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்று அவருடைய வல்லமையையும் தங்களுடைய விசுவாசத்தையும் அவர்கள் மனத்தாழ்மையுடன் அறிக்கையிடுகிறதை பார்க்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை துதிக்க பழக வேண்டும். நம்முடைய சந்தோஷமான நேரங்களில் மாத்திரமல்ல, துயரமான நேரங்களிலும் கைவிடப்பட்ட நேரங்களிலும் கர்த்தரை நோக்கி நாம் துதிக்கும் போது ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய விடுதலையை தருகிறார். ஏனென்றால் அவர் யார்? அவர் நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர். அந்த இயேசு மரியாள் மார்த்தாளின் துக்கத்தை கண்டு அவர் கலங்குகிறார் என்று 11ஆம் அத்தியாயம் 33, 35, 36, 38 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். அவர் ஆவியிலே கலங்கினார் என்று வாசிக்கிறோம். இது அவருடைய அன்பை காட்டுகிறது, பாசத்தை காட்டுகிறது. இது மரியாள் மார்த்தாள் மேல் மாத்திரமல்ல, அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளையின் மேலும் அவர் கரிசனை உள்ள தேவனாயிருக்கிறார். அவர் அன்புள்ள தேவனாயிருக்கிறார். நாம் வேதனைப்படும் போது அவர் ஆவியிலே கலங்குகிற தேவனாயிருக்கிறார். பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிற தேவனாயிருக்கிறார். அவர் சோதிக்கப்பட்டவர் ஆனபடியினாலே சோதிக்கப்படுகிற நமக்கு அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். வேதம் சொல்கிறது, நான் சொன்ன அந்த 4 வசனங்கள் 33, 35, 36, 38 வசனங்களில் ஆவியிலே கலங்கினார், அவர் தன் கண்ணீர் விட்டார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் அந்த கண்ணீர் ஜெபம் ஆண்டவர் இந்த நாளிலே எதிர்பார்க்கிறார்.
மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது, பரிந்து பேசும்போது ஒரு கண்ணீர் நம்முடைய கண்களிலே தாரை தாரையாய் வடிகிற ஒரு அனுபவத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அன்றைக்கு மார்த்தாளுக்காக, மரியாளுக்காக கண்ணீர் விட்ட ஆண்டவர் இன்றைக்கு நமக்காக கண்ணீர் விடுகிற ஆண்டவர். நாம் அவருடைய இரட்சிப்பின் திட்டத்திற்காக நீங்களும் நானும் கண்ணீர் விட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அது வேதம் சொல்லுகிறது, அவருடைய அன்பை அப்படி வெளிப்படுத்துகிறார். அப்போ நம்ம கிறிஸ்துவின் மேலுள்ள அந்த தனியாத அன்பு நம்மிடத்தில் இருக்குமேயானால், அந்த ரட்சிக்கப்படாத மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது நம்முடைய ஜெபம் கண்ணீர் ஜெபமாக மாறுவது தான் அது சரியான ஒரு அடையாளம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, அப்படிப்பட்ட ஒரு ஆத்தும பாரம் உன்னுடைய வாழ்க்கையிலே இருக்கிறதா என்று இந்த நாளிலே நாம் தியானித்து பார்க்க வேண்டும். ஆனால் அந்த சூழ்நிலையிலே ஜனங்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்த்தீர்களே ஆனால் 11ஆம் அத்தியாயம் 37வது வசனம், திரளான ஜனங்கள் அங்கே கூடியிருக்கிறார்கள். யூதர்கள் இருக்கிறார்கள், பரிசேயர்கள் இருக்கிறார்கள், சதிசேயர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் கண்ணீர் விடவில்லை, அவர்கள் கலங்கவில்லை. ஆறுதல் சொல்லுவதற்காக வந்தவர்கள் ஆறுதலும் சொல்லவில்லை. அதற்கு மாறாக இயேசுவினிடத்தில் குறை கண்டுபிடிக்கிறார்கள். இவர் இவ்வளவு நேசிக்கிறவராயிருந்தால் அவர் உயிரோடு பாதுகாத்திருந்திருக்கலாமே, எத்தனையோ அற்புதங்களை இவர் செய்தாரே, ஏன் இதையும் அவர் செய்திருக்க கூடாதா? இவர் தேவனுடைய குமாரனானால் அன்றைக்கு பிசாசு சொன்னது போல நீர் கீழே குதியும் என்று சொன்னது போல அன்றைக்கும் அவரிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். இதுதான் இன்றைக்கு உலகத்திலே நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய விசுவாசத்தை குறை சொல்கிறவர்கள், நம்முடைய விசுவாசத்தை சந்தேகிக்கிறவர்கள் அல்லது பரிகாசம் பண்ணுகிறவர்கள் நம் மத்தியில் இருக்கத்தான் செய்வார்கள். அதை குறித்து நீங்களும் நானும் கலங்க வேண்டிய அவசியமில்லை. அடுத்ததாக நான் சுட்டிக்காட்ட விரும்புகிற காரியம் என்னவென்றால் 39வது வசனத்திலே, மார்த்தாள் இயேசுவை ஆண்டவர் என்று அறிந்திருந்தாலும் அவருடைய வல்லமையின் மேலே அவளுக்கு சரியான ஒரு விசுவாசம் இல்லை என்று பார்க்கிறோம். எனவே தான் அவள் சொல்லுகிறாள், நாருமே 4 நாள் ஆகிவிட்டதே, ஆண்டவர் கல்லை புரட்டி போடுங்கள் என்று சொன்னபோது 4 நாள் ஆகிவிட்டதே, நாருமே என்று. இதை எப்பொழுது சொல்லுகிறாள் என்றால், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொன்ன பிறகு, அவன் உயிர் தெழுவான் என்று சொன்னபோது, அவன் நித்திரை அடைந்திருக்கிறான், நான் எழுப்ப போகிறேன் என்று சொன்ன பிறகு அந்த விசுவாசம் மார்த்தாளுடைய ஜீவியத்திலே பூரணப்படவில்லை. எனவே தான் அவள் சொல்லுகிறாள், அது நாருமே. விசுவாசம் இல்லாத வாழ்க்கை பாவ வாழ்க்கைக்கு நேராக நம்மை நடத்தி கொண்டு செல்ல முடியும். பாவம் ஒரு வாழ்க்கையிலே மரணத்தை கொண்டு வர முடியும். அந்த பாவம் என்பது நம்முடைய ஜீவியத்தை நாரி போக பண்ண முடியும். ஒரு செத்த ஈ பரிமள தைலக்காரனுடைய முழு தைலத்தையும் கெட்டு நாரி போக பண்ணுவது போல என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோமே, அதுபோல நாற்றத்தை உண்டு பண்ணும். எனவே அந்த அவிசுவாச குறைவு என்பது ஒரு சாதாரணமான விசுவாச குறைவு என்பது, மன்னிக்கவும், ஒரு சாதாரணமான காரியம் அல்ல. அது பாவத்திற்கு அது இணையானது. ஒரு நாளும் நம்முடைய விசுவாசத்திலே நாம் குறைவுபட்டவர்களாக இருக்கக்கூடாது. அந்த வாலிபனுடைய தகப்பன் ஒரு நாளிலே ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரே என்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் என்று ஜெபித்தது போல, சோதனையின் போராட்டங்கள் வேதனைகளுக்கு மத்தியில் நம்முடைய விசுவாசத்தில் ஒரு தளர்வு வரும்போது ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, விசுவாசம் ஒரு நாளும் குறைந்து போகாதபடி, விசுவாசம் ஒளிந்து போகாதபடி, ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொன்னார், உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடி நான் உனக்காக ஜெபிக்கிறேன் என்று சொன்னார். அதே போல நாமும் ஆண்டவரிடத்தில் விசுவாசத்தில் எல்லா சூழ்நிலையிலும் நாம் இருப்பதற்கு, அந்த உறுதியாய் இருப்பதற்கு ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும். அந்த விசுவாசம் நம்முடைய ஜீவியத்தில் சுகந்த வாசனையாய் வெளிப்படும். அவ்விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் நாற்றமாக வெளிப்படும். எனவே நம்முடைய வாழ்க்கையில் விசுவாச குறைவு ஏற்படக்கூடாது. அதை நாம் மிகவும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்த காரியம் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறது என்னவென்றால், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த பகுதி, பல செய்திகளை கேட்டிருப்பீர்கள். ஆனாலும் ஆவியானவர் நம்மோடு கூட வெளிப்படுத்துகிற சில காரியங்கள் இன்றைக்கு நமக்கு பிரயோஜனமாயிருக்கும். 39-41 வசனத்தில் கல்லை புரட்டி போடுங்கள் என்று சொல்லுகிறார், கல்லை எடுத்து போடுங்கள் என்று சொல்லுகிறார். அப்பொழுது கல்லை அவர்கள் புரட்டினார்கள் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். கல்லை எடுத்து போடுகிறது என்று என்ன அனுபவம் என்றால், அதை புரட்டி போடுகிற அனுபவம். நம்முடைய பாவ ஜீவியத்தை விட்டு, பாரம்பரியங்களை விட்டு,
சடங்காச்சாரங்களை விட்டு, வழிபாடுகளை விட்டு, அசுத்தத்தை விட்டு நாம் புரட்டப்பட்டு அந்த 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 இவையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நீக்கப்பட்டு புரட்டப்பட்டு கர்த்தரை நோக்கி பார்க்கிற அனுபவம் இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒட்டி கொண்டிருக்குமேயானால் அன்றைக்கு லாசருடைய அந்த அழுகி போன அந்த பிணம் நாருமே என்று மார்த்தாள் சொன்னது போல நம்முடைய ஜீவியத்திலும் இவைகள் நாட்டத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கும். எனவே இவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே புரட்டி போட வேண்டிய காரியங்கள் என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். அடுத்ததாக இயேசு ஜெபம் பண்ணுகிறார். பாருங்க, சர்வ லோகத்தையும் படைத்த ஆண்டவர், அவருக்கே ஜெபம் தேவைப்படுகிறது. எனவே உங்களுக்கும் எனக்கும் ஜெபம் எவ்வளவு அத்தியாவசியமானது. எப்படி நாம் சுவாசிப்பதற்கு பிராணவாயு அல்லது ஆக்சிஜன் நமக்கு தேவையோ அதே போல ஆவிக்குரிய ஜீவியத்தில் உயிரோடு இருப்பதற்கு ஜீவிப்பதற்கு நமக்கு ஜெபம் மிகவும் அவசியம். கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார். நாம் சங்கீதத்திலே வாசிக்கிறோம், ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இஸ்ரவேலை காக்கிறவர், அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை, அவர் உன் காலை தள்ளாட விட்டார். நாம் மற்றவர்களிடத்தில் நாம் ஜெபிக்க சொல்வதில் தவறில்லை. ஆனால் அதே நேரத்தில் நீங்களும் நானும் அந்த பர்வதத்திற்கு நேராக, ஒத்தாசை வரும் பர்வதமாகிய கண்மலையாகிய கிறிஸ்துவுக்கு நேராக ஜெபிக்கிறவர்களாக நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். பாருங்க, அவர் அந்த எடுத்து ஆண்டவரை துதிக்கிறார், ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறார். பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார். இந்த ஸ்தோத்திரத்தினுடைய வல்லமையை நீங்கள் எரிகோவின் கோட்டை விழுந்த காரியத்தில் நன்றாய் விளங்கி கொள்ள முடியும். எரிகோவின் கோட்டை என்பது சாதாரண ஒரு மதில் அல்ல. 2 குதிரைகள் பூட்டப்பட்ட 3 ரதங்கள் ஒரே நேரத்தில் செல்லக்கூடிய அவ்வளவு அகலமான ஒரு கோட்டை. அது மனித சக்தியினாலே உடைக்க முடியாத ஒரு கோட்டை. ஆனால் அந்த கோட்டையை அன்றைக்கு அந்த ஸ்தோத்திரத்தினால, துதியினால இஸ்ரவேல் ஜனங்கள் நிர்மூலமாக்கினார்கள். ஒரு கல்லு கூட இந்த பக்கம் விழவில்லை. அதெல்லாம் அந்த எரிகோவுக்கு உள்ளே விழுந்தது. அதன் மேல் ஏறி நடந்து உள்ளே போனார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். எனவே ஆண்டவர் ஜெபிக்கிறதில் உள்ள முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துகிறார், ஸ்தோத்தரிப்பதில் உள்ள முக்கியத்தை வெளிப்படுத்துகிறார். அந்த ஜெபம் எப்படி ஜெபிக்கிறார் தெரியுமா? நீர் லாசருவை உயிரோடு எழுப்பினதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்கிறார். லாசரு இன்னும் எழும்பவில்லை, லாசரு இன்னும் உயிர் பெறவில்லை, ஆனால் பெற்றுக்கொண்டதாக அவர் ஜெபிக்கிறதை நாம் பார்க்க முடியும். அவருடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? நன்றி கூறுகிற ஒரு ஜெபமாய் காணப்படுகிறது. ஸ்தோத்தரித்தார். இப்பொழுது நீர் என்னுடைய சத்தத்திற்கு நீர் செவி கொடுத்தபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம், நான் உம்மில் மகிமைப்படுவதற்காக ஸ்தோத்திரம் என்று லாசரு ஏற்கனவே உயிர்த்தெழுந்து விட்டது போல அவர் தன்னுடைய உள்ளத்திலே பாவித்து கொண்டு அவர் ஜெபிக்கிறார். அதே போல நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டும். தேவ சித்தத்தின்படி நாம் கேட்கிற காரியங்களை தேவன் நமக்கு செய்வார் என்கிற அந்த விசுவாசத்தோடு கூட நாம் ஜெபிக்க வேண்டும். அவர் சொல்கிறார், நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் ஸ்தோத்திரம். பாருங்க, அப்பொழுதுதான் அந்த ஜனங்கள் அநேகர் அங்கே விசுவாசிகளானார்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது. அவர் மூலமாக குமாரனாகிய கிறிஸ்துவனுடைய நாமம் மகிமைப்பட்டது என்று 40ஆம் வசனத்திலிருந்து 42வது வசனங்கள் சுட்டி காட்டுகிறது. இந்த 3 காரியங்களையும் அவர் சொன்னார். இது மரணத்திற்கு ஏதுவானதல்ல, இது தேவனுடைய நாமம் மகிமைப்பட போகிறது, அதன் மூலமாய் குமாரனும் மகிமைப்படுவார் என்று சொன்னாரே. அதெல்லாம் அந்த ஜபிக்கும் போதே அது நடக்க ஆரம்பிக்கிறது. நன்றி கூறுகிறார், நீர் என்னுடைய ஜெபத்தை கேட்டபடியினால் ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு அசையாத விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலே வேண்டும். அடுத்ததாக நான் சுட்டி காட்ட விரும்புகிற காரியம் 43வது வசனம். 43வது வசனத்தில் அவர் சொல்கிறார், நீ வெளியே வா என்று. லாசருவே நீ வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டது அவருடைய வல்லமையை காட்டுகிறது, அவருடைய வல்லமையை காட்டுகிறது, அவருடைய அதிகாரத்தை காட்டுகிறது, அவருடைய ராஜரீகத்தை காட்டுகிறது. அவர் சகலத்தின் மேலும் அதிகாரம் உள்ளவர், சகலத்திலும் ராஜரீகம் பண்ணுகிற சர்வ வல்லமை உள்ள தேவன். வானம் அவரது சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். 4 நாளாய் மரித்து போன லாசருவை, நாறி போன பிணத்தை பார்த்து, அழுகி போன பிணத்தை பார்த்து சொல்லுகிறார், லாசருவே நீ வெளியே வா என்று சொல்லுகிறார். உலக பிரகாரமாக அழுகி கூழ் போன்ற நிலைமையிலே அந்த சரீரம் அங்கே இருந்திருக்கும்.
ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், லாசருவே நீ வெளியே வா என்று. அவருடைய வார்த்தையினுடைய வல்லமை எவ்வளவு தெரியுமா? அவர் லாசருவே வெளியே வா என்று சொல்லாமல் வெளியே வா என்று மாத்திரம் சொல்லியிருப்பாரே, ஆனால் அநேகருடைய கல்லறைகள் திறக்கப்பட்டு மரித்து போன எல்லா பரிசுத்தவான்களும் வெளியே வந்திருப்பார்கள். ஆனால் ஆண்டவர் லாசருவே வெளியே வா என்று சொன்னதுனால அவன் மாத்திரம் அங்கே வெளியே வருகிறார். ஏனென்றால் அவர் யார் தெரியுமா? அவர் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமானவர். அவர் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமானவர். அவர் சொன்ன உடனே அது நடக்கும். அவர் லாசருவே என்ற பதத்தை மாத்திரம் பயன்படுத்தலைன்னா எல்லா பரிசுத்தவான்களுடைய கல்லறையும் அன்றைக்கு திறந்திருக்கலாம். எல்லா பரிசுத்தவான்களும் அங்கே எழும்பி வந்து ஆண்டவரை துதித்திருப்பார்கள், ஆராதித்திருப்பார்கள். லாசருவே வெளியே வா என்று சொல்கிறார். அடுத்ததாக ஆண்டவர் சொல்லுகிற காரியம், அவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்று சொல்கிறார். அந்த லாசரு அப்படியே வெளியே வருகிறார். அப்போ இந்த லாசரு எங்கே இருந்தார்? இந்த 4 நாட்களாக அவர் பரதீசில் இருந்திருப்பார். அவர் பரதீசில் இருந்து ஆண்டவர் கட்டளையிட, பரதீசில் இருந்த அவருடைய ஆவி அந்த அழுகி போன சரீரத்திற்குள்ளாய் வந்து அந்த சரீரம் திரும்பவும் அது உருப்பெற்று அந்த உருவம் வந்து அவர் வெளியே வருகிறார். அதுதான் நான் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமான அந்த வார்த்தையினுடைய அர்த்தம். அவ்வளவு வல்லமையானவர், அவ்வளவு வல்லமை உள்ளவர். அவர் சொல்கிறார், அவனை கட்டவிழ்த்து விடுங்கள். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு கட்டளை என்னவென்றால், நீங்கள் நானும் கட்டவிழ்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். பாவக்கட்டுகளினால, அந்தகாரத்தின் இருளில, சங்கிலிகளினால கட்டப்பட்டிருக்கிற ஜனங்கள் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். கட்டப்பட்ட மனிதர்களெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும் என்று ஒரு பாடல் நாம் பாடுவோம். அது நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்த வேண்டும். பல நிலைமையில் அநேக ஜனங்கள் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறார்கள். நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான் இன்பமான வசனங்களை வசனிப்பான் என்று வாசிக்கிறோம். அதே போல ஜனங்களுடைய கட்டுகள் அவிழும் போது அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள், தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுவார்கள். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வாசிக்கிறோம். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று நாம் வாசிக்கிறோம். குமாரன் விடுதலை ஆக்கினால் நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்று வாசிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, இதெல்லாம் தேவனுடைய கட்டளை. நம்மை விடுதலையாக்கின அந்த சத்தியம், நம்மை விடுதலையாக்கின அந்த ஆவியானவர், நம்மை விடுதலையாக்கின அந்த குமாரன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்னவென்றால், நீங்களும் நானும் மற்றவர்களை விடுதலையாக்க வேண்டும். அன்றைக்கு கட்டவிழ்த்து விடுங்கள் என்று சொன்னது அது லாசருடைய கட்டை மாத்திரமல்ல. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனக்கும் ஆண்டவர் சொல்லுகிற கட்டளை, மற்றவர்களை நாம் கட்டவிழ்த்து விடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க முறுகிறேன். அந்த 47வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசிப்பீர்களேயானால், அந்த பாருங்க, ஆண்டவர் இவ்வளவு மகத்தான ஒரு காரியத்தை செய்திருக்கிறார். அழுகி போன ஒரு சரீரத்திற்கு உயிர் கொடுத்து, ஜீவன் கொடுத்து, உருவம் கொடுத்து, பரதேசில் இருந்த அந்த லாசருவை அழைத்து அந்த சரீரத்திற்குள்ளாக அந்த ஆவியை கொண்டு வந்து அவரை உயிரோடு எழுப்பியிருக்கிறார். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்க, 47, 48 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவங்க அங்கே சதுசேயரும் பரிசேயரும் இருந்தார்கள். இந்த சதுசேயரும் பரிசேயரும் எப்படிப்பட்டவங்கன்னா, எதிர்மறையான கொள்கைகளை உடையவங்க. ஆனால் இயேசுவினிடத்தில் குற்றம் கண்டுபிடிப்பதற்கு இருவரும் ஒன்று சேர்ந்து கொண்டார்கள். சதிசேயர் சொல்லுவதை பரிசேயர் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள், பரிசேயர்கள் சொல்லுவதை சதிசேயர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் சதிசேயர்கள் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிப்பவர்கள், பரிசேயர்கள் உயிர்த்தெழுதல் உண்டென்று சாதிப்பவர்கள். அவர்களுக்குள்ளே ஏகப்பட்ட வேறுபாடுகள் இருக்கிறது. ஆனாலும் அந்த எனிமீஸ் மை ஃப்ரெண்ட் என்று ஆங்கிலத்திலே ஒரு பழமொழி சொல்வது போல, அந்த இயேசுவை அவர்கள் ஒரு விரோதியாகவே பார்க்கிறார்கள். அந்த சதிசேயரும் பரிசேயரும் அவர்கள் மேல் பொறாமை கொண்டு, எதனால் பொறாமை கொள்கிறார்கள்? இவர் இப்படியே அற்புதங்களை செய்து கொண்டு போனார், இவரை ஜனங்கள் ராஜாவாக்கி விடுவார்கள், இவரை தேவன் என்று ஜனங்கள் விசுவாசிப்பார்கள், ரோமர்களால் தங்களுக்கு கிடைத்திருக்கிற அந்த அந்தஸ்து அதனால் பறிபோகும் என்ற பயத்தினாலே அவர்கள் என்ன செய்கிறார்களாம்? 47 50 வசனம் வரை வாசித்து பாருங்கள். ஆலோசனை பண்ணுகிறார்கள், அவரை கொலை செய்ய எத்தனம் பண்ணுகிறார்கள். ஆண்டவர் இத்தனை மகத்தான ஒரு காரியத்தை செய்திருக்கிறார். அங்கே ஜனங்கள் விசுவாசித்தார்கள்.
தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக குமாரன் மகிமைப்பட்டிருக்கிறார். இறந்து 4 நாளான லாசரு உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறார். ஆனால் இத்தனை அற்புதங்களுக்கு மத்தியிலும் இயேசுவுக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் அங்கே செயல்படுகிறதை பார்க்கிறோம். அதே போல நம்முடைய ஊழிய பாதையிலே நம் மூலமாய் அடையாளங்களை ஆண்டவர் செய்யும்போது, அற்புதங்களை செய்யும்போது அதை எதிர்க்கிற ஒரு கூட்டத்தை நாம் பார்க்கிறோம். மற்றவர்களுக்காக நாம் பரிந்து பேசும்போது, சுவிசேஷம் சொல்லும்போது அதை ஏற்றுக்கொள்ள அவர்களுக்கு மனதில்லை. துர் ஆலோசனை பண்ணுகிறார்கள். இயேசுவை கொலை செய்ய எத்தனம் பண்ணுகிறார்கள். இவனே இப்படியே விட்டுவிட்டால் நம்முடைய ஸ்தானம் நம்மை விட்டு எடுத்து போடப்படும் என்று அவர்கள் பயப்பட்டார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். எனவே இந்த லாசருடைய மரணமும் லாசருடைய அந்த உயிர்த்தெழுதலும் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடங்கள் அநேகம். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை சார்ந்து ஜீவிக்கிற ஒரு அனுபவம். நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமானவர். விசுவாசத்தில் அலசல் படாமல் உறுதியாக நின்று அந்த கர்த்தரிடத்தில் நம்முடைய பிரச்சனைகளை சொல்லி நாம் அவரை நோக்கி இருப்போமேயானால், அவர் சொல்வதை விசுவாசிப்போமேயானால் நிச்சயமாகவே நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது. நமக்கு ஒரு முடிவு உண்டு. ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமானவர். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாயிருந்தால் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். எங்களுக்காக ஜெபியுங்கள். நாங்களும் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். உயிர்த்தெழுதலும் ஜீவனும் ஆகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையை இன்றைக்கு புதுப்பிப்பாராக, ஒரு மறுமலர்ச்சியை உண்டு பண்ணுவாராக. அவருக்காக நீங்களும் நானும் கட்டவிழ்க்கிறவர்களாய் காணப்படுவோம். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.